துருக்கியில் உயிரிழந்த சென்னை பொறியாளரின் உடலை உடனடியாக தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியின் நிறுவனர் PLA ஜெகநாத் மிஸ்ரா கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக PLA ஜெகநாத் மிஸ்ரா வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை திருவான்மியூர் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் கணபதியின் மகன் சிவகுமார் மும்பையில் உள்ள தனியார் கப்பல் கம்பெனி சார்பில் துருக்கியில் முதன்மை பொறியாளராக பணியாற்றி வந்ததாக தெரிவித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளாக அங்கு பணியாற்றி வந்த சிவகுமார் தீபாவளி அன்று மனைவி லீனா மற்றும் குடும்பத்தினரை அழைத்து பேசியுள்ளதாகவும் 2 தினங்களுக்கு முன் சிவகுமார் திடீரென இறந்துவிட்டதாக அவர் பணிபுரிந்த நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். உடல் தகுதி அடிப்படையிலேயே தனியார் கப்பல் கம்பெனிக்கு ஆள் சேர்க்கப்படும் நிலையில் உடல் தகுதி பெற்ற சிவகுமார் திடீரென இறந்ததற்கான காரணம் தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ள PLA ஜெகநாத் மிஸ்ரா, இதுகுறித்து மத்திய அரசு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இறந்தவர் உடலை சென்னைக்கு கொண்டுவர வெளியுறவு அமைச்சகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள அவர், இந்த பணியில் பாரத பிரதமர் தலையிட வேண்டும் எனவும் கோரியுள்ளார். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.